நமிதா சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் வந்து ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸோ வரதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் என்று சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொசிஷனை வந்து இறைவன் கொடுத்துருக்கான்னு நான் சொல்லுவேன். அது வந்து முக்கியமாக இன்றைக்கி வர ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்கு இது சாதாரண ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இது மக்களை மகிழ்விப்பது ஒரு புறம் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானம் அது மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை இறைவன் கொடுத்துருக்கான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருக்கும்போது கூட சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார், இருங்க நான் சாமி கும்பிட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க அப்புறம் எடுத்துக்கலான்னு சொன்னால் கூட இல்லைங்க சாமிக்கு தான் இருக்கும் நீங்கள் போயிடுவீங்களே அப்படின்வாங்க. அப்போ அந்த ஒரு முக்கியத்துவத்தை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கலாம், ஆனால் நம்ம தான் அடையாளம் கட்டப்படுறோம். அப்படி இருக்கும்போது we have a moral responsibility, do something to the society, give back something to the society. அப்படி இருக்கும்போது பல டேலண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்து எப்படி வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து முன்னுக்கு வரதுக்கு முன்னாடி தி ஆக்டிங் நியூவான்சஸை கற்றுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். நான் வந்து எந்த ஸ்கூலுக்கு நான் போகல. நான் வாட் ஐ ஃபெல்ட், மனசில் என்ன தோணுதோ, இந்த கேரக்டர் இப்படி நடித்தா எப்படி இருக்கும், இந்த இமோட் பண்ணால் எப்படி இருக்கும், இதை நினச்சி தான் நான் வந்து நடிக்கிறேன்னு சொல்லி ஐ எம் நேச்சுரல் ஆக்டர், ஐம் நாட் அ மெத்தட் ஆக்டர். ஸோ அதனால் என்ன வந்து அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு நடிக்க வந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூலில் வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் மாணவர்களுக்கும் ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் இன்றைக்கி நிறைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸை காமிச்சிடுறாங்க. நிறைய ரீல்ஸ் போடும்போது இவங்க நல்லா இருக்காங்களேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துடுது இன்றைக்கி. ஸோ நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் இதெல்லாம் மீறி மெம்பர்ஸ் இல்லாமல் தேர் ஆல்சோ கோயிங் ஃபார் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் இருக்கிறவங்களாம் நீங்கள் வந்து இன்றைக்கி படத்தில் போடுறதுன்னு வாய்ப்பை உருவாக்கி கொண்டுள்ளார்கள். அவங்களா உருவாக்கிக்கிட்டாங்க. அதை இன்னும் கொஞ்சம் சிசில் பண்ணால், இன்னும் கொஞ்சம் கூர்த்திட்டுனால் எப்படி இருக்கும் தான் நான் பார்க்குறேன். அந்த டேலண்ட்ஸ் வந்து தி கோட் பேசிக் ஆடிஷன் பண்ணும்போது சரி, எப்படி வந்து பேசணும், எப்படி வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி அவங்க பாடி லாங்குவேஜ் இருக்கணும், எப்படி அந்த கேரக்டராகவே இங்கே மாறணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்கூல் தேவைப்படும். ஆக்டிங் ஸ்கூலாக இருந்தாலும் சரி. இப்போ கிரிக்கெட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, நான் வெற்றி பெற்றதுனால அதை பற்றி பேசுகிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரோக் பண்ணுறாங்க, ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் பண்ணுறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்துகிட்டே இருக்குன்னா ஒரு டெக்னிக்கலாக இப்படி கொண்டு போகிறத கொஞ்சம் இப்படி டேர்ன் பண்ணி பண்ணுங்கள் சார், கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்கன்னா தேட் மே பி வெரி எஃபெக்டிவ். அதே மாதிரி ஆக்டிங்கில் எனக்குலாம் நடிக்க தெரியும், டைலாக் சொல்ல தெரியுன்றது ஒரு வேறு. உணர்ந்து சிலது இந்த இடத்துல பாஸ் பண்ணுங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் ஏற்றுங்க இறக்குங்க, இதெல்லாமும் கற்றுக் கொடுப்பது தான் அந்த ஸ்கூல். ஸோ டெஃபினெட்லி